அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் திடீரென பதவி நீக்கப்பட்டிருக்கிறார். முறைகேடு புகாரில் தொடர்புடைய ஒருவர் போலி பேராசிரியர் விவகாரம் தொடர்பாகவும் இந்த விவகாரத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் 11 பேர் உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நிலையில் விசாரணை நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்ய சிண்டிகேட் அதிரடி முடிவு எடுத்திருப்பதாக கூடுதல் விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான தகவல்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ், என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க? முழுமையான விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். நேற்று அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட் கூட்டம் நடைபெற்றது. இந்த சிண்டிகேட் கூட்டத்தில் அதிரடியாக பல முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பில் இருந்த, குறிப்பாக பதிவாளராக செயல்பட்டு வந்த பிரகாஷ் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. காரணம், இந்த போலி பேராசிரியர்கள் விவகாரம். அதாவது ஒரே பேராசிரியர் பல்வேறு தனியார் கல்லூரிகளில் பணியாற்றுவதாக சில மாதங்களுக்கு முன்பு மிகப்பெரிய பிரச்சனை எழுந்தது. அதாவது ஒரு கல்லூரியிலே இத்தனை பேராசிரியர்கள் இருக்க வேண்டும் என்பது விதியாக இருக்கிறது. ஆனால் எப்போது இதனை சோதனை செய்ய வருகிறார்களோ அப்போது மட்டும் சில பேர் பட்டதாரிகள் அந்த கல்லூரியிலே பல ஆண்டுகளாக பணியாற்றுவது போல போலியான சான்றிதழ்களை தயாரித்து அவர்களை நடிக்க வைத்து அவர்களுக்கு ஒரு நாள் கூலி கொடுத்து ஒரு நாள் பேராசிரியர் போல அவர்களை நடிக்க வைத்த விவகாரம் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் தொடர்புடையவர்களாக கருதப்படும் 11 பேர் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய உயர் பொறுப்புகளில் தற்போதும் நீடித்து வருகின்றார்கள். எனவே அந்த 11 பேரும் அப்படியே அந்த பதவிகளில் நீடித்தால் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இந்த விவகாரம் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய விசாரணைக்கு இவர்கள் தடையாக இருப்பார்கள். ஏனென்றால் நாளை ஏதாவது டாக்குமெண்ட் வேண்டும் அல்லது அந்த கல்லூரிக்கு அங்கீகாரம் கொடுத்தது எப்படி, அந்த கல்லூரியில சோதனை சரியாக நடைபெற்றதா என்று ஏதேனும் கல்லூரிகள் குறித்த விவரங்களை கேட்டால் இவர்கள் தான் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த ஆவணங்களை எடுத்து கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள். எனவே இவர்கள் மீதே குற்றச்சாட்டு இருக்கும் போது இவர்கள் அந்த ஆவணங்களை காத்து வந்தால் அவர்கள் ஆதாரங்களை அழிக்கவோ ஆவணங்களை கொடுக்காமல் மறுக்கவோ வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த உயர் பொறுப்புகளிலிருந்து நீக்க வேண்டும் என முடிவு செய்து அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் பிரகாஷ், தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி மற்றும் தனியார் கல்லூரிகளுக்கு அந்த இணைப்பு அதிகாரத்தை வழங்கக்கூடிய அப்ளிகேஷன் ஆபீசர் உள்ளிட்ட 11 முக்கிய அதிகாரிகள் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பதாக தெரிகின்றது. தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் இல்லாத காரணத்தினால் கன்வீனர் கமிட்டி செயல்பட்டு வருகிறது. எனவே அவர்கள் கூடி விரைவில் புதிய பதிவாளரை தேர்வு செய்வார்கள் என்றும் தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தராக இருந்தவர் வேல்ராஜ், அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அவர் ஓய்வு பெறுவதற்கு கடைசி நாளில் அவர் தமிழக அரசால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார். 3 மாதங்களுக்கு முன்பு இந்த சம்பவம் நடைபெற்ற நிலையில் அவர் ஆளுநரிடம் சென்று முறையிட்டு இந்த சஸ்பெண்ட் உத்தரவிலிருந்து ரிலீஃப் நீக்கம் பெற்றதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. இந்த விவகாரம் சம்பந்தமாகவும் நேற்று அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு ஒரு சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்யும் அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது. எனவே தமிழக அரசு வேல்ராஜ் மீது எடுத்திருந்த அந்த நடவடிக்கை என்பது செல்லும். அவர் தொடர்ந்து சஸ்பெண்ட்லே தான் இருப்பார். அவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்படாத வரை தொடர்ந்து அந்த நடவடிக்கை என்பது இருக்கும். அவராவது அந்த விசாரணை முழுமையாக நடைபெற்று அதன் பிறகுதான் அவர் குற்றமாக செய்தவரா குற்றமற்றவரா என்ற விவரம் வெளியில் வரும். எனவே அதுவரை அந்த சஸ்பெண்ட் உத்தரவு தொடரும் என்று சிண்டிகேட் முடிவு செய்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் ஆளுநருக்கு தலையிட அனுமதி இல்லை என்றும் ஆளுநரை காட்டிலும் இந்த விவகாரத்தில் தலையிடுவதற்கு முழு அதிகாரம் பெற்றது சிண்டிகேட் குழுதான் என்று நேற்று விவாதிக்கப்பட்டு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே நேற்றைய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட் கூட்டம் பரபரப்பாகவும் அதிரடி முடிவுகளோடும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. தற்போது விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.